நம்ம இப்போது எபிசோட் 2ல் இருக்கோம். ஏற்கனவே எபிசோடு 1 நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். உடுமலைப்பேட்டைன்ற ஊரில் இருந்து புறப்பட்டு ஆழியார் டேம் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த வாட்டர் ஃபால் அப்படின்ற ஏரியா வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு இதோடு இந்த ஃபஸ்ட் எபிசோடு வீடியோ முடிச்சிருக்கோம். இது எபிசோட் 2 கண்டினியூ ஆகுது. அப்படியே பாருங்கள். சூப்பராக ஒரு டீ சாப்பிட்டாச்சு. சுட சுட டீ கிளைமேட்டில் நம்முடைய ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். நம்ம பைக் அங்கே இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்களா, பச்சை போர்வை அப்படியே போத்தனா போல் இருக்குது பாருங்கள். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, அடுத்த இடத்துல நிப்பாட்டுறேன். இந்த வர வழியிலேயே இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்குரிய கோட்ரஸ் கூட அப்படியே மேலே வச்சுருக்காங்க. அதையுமே அப்படியே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நேச்சுரல் பாருங்கள், சூப்பராக இருக்கா. பைக் ரைட் பண்ணி வந்து தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பேக்கில் பாருங்கள், ஒரே மிஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. என்ஜாய் பண்ணுறது இந்த பைக் ரைடு தாங்க. பைக் ரைடில் வந்தது தான் ஹைலைட். இந்த இடம் தான் கரடி நடமாடும் பகுதி. அந்த சைடில் பார்த்தோம், இந்த மாதிரி போர்டு போட்டிருக்கு, கரடி நடமாடும் பகுதி. ஸோ இதெல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ண போகிறது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இருந்ததுக்கப்புறம் கிளம்பி வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க இடம். இது எக்ஸலண்ட்டான ஒரு பிளேஸு. ரொம்ப வெதர் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சில் கிளைமேட். பைக் ரைடில் வர்றது ஒரு அலாதியான ஒரு இன்பம் தான். இதுதான் நம்முடைய பைக். இதுதான் நம்ம லக்கேஜ். போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, அப்படியே போயிட்டே பேசுவோம். நான் நின்று பேசின இடத்துல நீங்கள் கூட இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ ஷூட் பண்ணுறது கூட இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இடமும் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் மரங்களும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குங்க. மரம் பாருங்க, இங்கிலீஷ் படத்தில் பேய் மரம் காட்டுற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், போன முறை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காரில் ட்ரைவ் பண்ணி வந்தோம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் அதை விட இப்போ நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பைக் ரைடில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது வாயில் சொல்கிறதுக்கே முடியாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த வழி எல்லாமே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே நம்ம நினச்ச நேரத்தில் பைக்கை அப்படியே ஓரங்கட்டிட்டு லெஃப்டில் நின்றுட்டு நம்ம 2 கையும் அப்படியே மேலே அப்பில் தூக்கிக்கிட்டு அப்படியே கத்தனா எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே டீ எஸ்டேட் ஃபுல்லாகவே போக போக வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த டீ எஸ்டேட்டை பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெதருமே சொல்லிக்க முடியாதுங்க, அவ்வளோ சூப்பருங்க, எக்ஸலண்ட்டுங்க. ஒரு பெண்டில் அப்படியே மேலே ஏறி போகும்போது இன்னும் கொஞ்சம் இதோடைய வெதர் சினிக் பிளேசஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ரொம்ப சூப்பராக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இருந்தாங்க. அந்த வால்பாறை
இன்னும் 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஒரு 1/2 ஹவரில் போய்டுன்னு நினைக்கிறேன். எத்தனாவது கொண்டை ஊசி வலை? 32வது கொண்டை ஊசி வலையில் இருக்கும் இப்போதைக்கு. இங்கே வந்து ஹேர்பன் பெண்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்முடைய ட்ராவல் எப்பயுமே வந்து இந்த மாதிரி மலையில் வந்து டபுள் இல்லை ட்ரிபிள் ஹவர்ஸ் வந்து ஆகும். ஸோ எனிவே நல்ல வர வழி எல்லாமே ரொம்ப சைட் சீனரிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வர வழி எல்லாமே ஃபோட்டோவுக்கு நல்லா சூப்பராக போஸ்ட் கொடுத்து ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோ வந்து உங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் ட்ராவலை. வாங்க. ஆக்சுவலி இந்த மரம் மழை காலங்களில் அப்படியே வெடித்திருக்கு பாருங்க. ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின ஒரு சர்ச் ஒன்று இருந்தது. அதை உள்ளே போய் பார்க்கலான்னு நினச்சோம். சரி, லாக் பண்ணியிருந்தனால அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோங்க. நகர வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இது மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வந்தால் நம்ம மனசுக்கு இதமாகவும் சுகமாகவும் இருக்குங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள், இதுதாங்க மிளகு கொடி. ஸோ இந்த இடத்துல வால்பாறையில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மிளகு கூட பயிரிட்டுருக்காங்கங்க. நிறைய விளையுதுங்க இந்த இடத்துல. குட் ஈவினிங். பயங்கரமாக ட்ராவலு, பனிக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள். இது நம்ம இருக்கிற இடம் தான் வந்து சோலையாறு டேம். அந்த டேமுடைய வாட்டர்ஸ் இது. ஸோ இது மோர் தென் ஒரு 10 கிலோமீட்டராக ட்ராவல் பண்ணி, இது 10 கிலோமீட்டருக்கு மேலே இந்த தண்ணி வந்து இருக்குது. தெரிந்து பாருங்கள். ஸோ மெயின் டேம் வந்து முன்னாடி இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது. நம்ம அதை போய் எடுக்க போகிறோம். பனி பயங்கரமாக இருக்குது. வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு, முடியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து யானை வந்து மேலேருந்து இறங்கி இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருக்கிற கடைக்காரங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு தண்ணி ஒரு இது வந்துட்டுருக்கு. ஸோ இது அப்படியே பாருங்கள். ஒரு சின்னதாக தண்ணி வந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. பைக் ரைடு பண்ணுறது வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப ஒரு இதமாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம சிட்டியில் பாருங்கள் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், இங்கே ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். தண்ணி ஆக்சுவலி இப்போ மழை சீசன்லாம் இல்லாதனால கம்மியாக இருக்குது.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஆகஸ்ட் அப்படிலாம் வந்தோன்னு சொன்னோம்னா தண்ணிலாம் அப்படியே தரமாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் தண்ணி, மேலே வரைக்கும் இருக்கும் தண்ணி. சரி வாங்க நம்ம கிளம்பலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சிக்கன் செய்கிறோம். சிக்கன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கப்பா கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே குக்கிங் பண்ணி இன்னைக்கு சிக்கன் வந்து சாப்பிடணும். வால்பாறையில் நல்ல சரி குளிர், நல்ல வெதரு, ப்ளசண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி வந்திருந்தோம்னா பயங்கர மழை. ஸோ அந்த மழையில் வந்து இந்த இடம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, சாப்பிட்டு வரேன். வால்பாறையில் நைட்டு 10 மணிக்கு யாருமே இல்லை தெருவில். இந்த எல்லோ கலர் கேட்டில் உள்ளதான் நாங்கள் தங்கியிருக்கோம். இது ஆக்சுவலி வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ரோடு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டின்னர் இன்னைக்கு முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ இதான் நம்முடைய ரூமு, நம்முடைய ரிலேட்டிவ் ஒருத்தருடைய வீடு இது வால்பாறையில். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரோடு அங்கே இருக்குது. ரோட்டில் இருந்து அப்படியே பள்ளத்தில் இறங்கி அப்படியே வரணும். அந்த படிக்கட்டு பாருங்க, அங்கிட்டு தான் ரோடு இருக்குது. அப்படியே நம்ம படிக்கட்டு வழியாக இறங்கி இதுக்கு இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இன்னும் நம்முடைய ட்ரிப் முடியல. ஸோ இப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் எங்கேயும் சுற்றி பார்க்கல. நாளைக்கு ஒரு டீ எஸ்டேட் பார்க்கலான்ட்டு சொல்லி வச்சிருக்கோம். ஒரு டீ எஸ்டேட் நிறைய இன்னும் கொஞ்சம் சீனரிஸ்லாம் இருக்கு. சோலையார டேம் பக்கத்துலேயே இருக்கு. இந்த டேம்ல வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, see you guys. Good night.